சபாஸ்ரா செல்லங்களா, சபாஸ்டா. அதாவது 75 வருஷம் ஆண்ட பரம்பரை, அண்டா பரம்பரை, குண்டா பரம்பரைன்னு சொல்லி பட்டாப்பட்டி டவுஸ்லயே ஒண்ணுக்கு போறானுங்க. தாவேகாரனுங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்றானுங்களோ அதை பார்த்து புட்டு அன்றாயிரம் கிழிற அளவுக்கு பயப்படுறானுங்க. அதாவது என்ன கதைனா, வந்தவாசியை சேர்ந்த விஜயால அறிவிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. இதை பார்த்து இவனுங்க என்ன பண்ணிக்கிறானுங்க, கட்டன்னு ஓடி போய், அதாவது வேட்பாளரை கடிக்காம மைக்கு ஒயர்லாம் முடிச்சு கடிச்சிருக்கானுங்க. மைக்கு இருந்தா தானே நீ பேசுவ, இப்ப எப்படி நீ பேசுறன்னு பாக்குற, மைக்கு ஒயர்லாம் முடிச்சு கடிக்கிறானுங்க. ஆத்தாடி, இவனுங்களை மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து, அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இவனுங்களை வந்து தப்பிக்க விடாதீங்க, இவனுங்களை சங்கிலியை போட்டு நல்லா 2 சங்கிலியை போட்டு கட்டி வைங்க. இப்ப பாத்தீங்களா, அதாவது ஒரு மைக்கு ஒயரை கடிக்கிறதுக்கு 50 பேர் உடைந்துக்கிறானுங்க. தப்பா உடைந்து கடிக்கிறானுங்களா. அதாவது ஒரு ஓட்டு பிச்சை கேட்க போறதுக்கு முன்னாடியே நீ மக்களை இவ்வளவு அவதூறுப்படுத்துறீங்களே, அதாவது இவ்வளவு அநியாயம் பண்றீங்களே, இவனுக்கு ஓட்டு நீங்க போட்டீங்கன்னா என்ன பண்ணுவானுன்னு பாருங்க. வெறிநாய் ஏன்டா சாணி போட்டுச்சுன்னு அந்த வெறிநாயை கடிக்க ஓடுவானுங்க. டேய், அதுலயும் ஒருத்தர் கருப்பு காண்டாமிருகம் மாதிரி இருந்துக்குன்னு கடைசி நேரத்துல கழுத்து வரைக்கும் கஞ்சா அடிச்சு போட்டு ஒரு கட்டி பாம்பு அந்த மாதிரி ஓடி மைக்கு ஒயர் அது இதுன்னு கட்டிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டாங்க. இருக்கிற வெறிநாயை கட்டிக்கிறாங்க, எல்லாத்தையும் கட்டிக்கிறான் மொத்தமா. ஏன்டா இப்படி மெண்டல் ஆகி போயிட்டானுங்க. மெண்டல் ஹாஸ்பிட்டல் போய் சேருங்கடானாலும் கேட்க மாட்டானுங்க. அதுவும் ஒரே ஒரு மைக்கு கடிக்கிறதுக்கு 50 பேர் உடந்துக்கிறானுங்க. போய் வேட்பாளரை கடிக்க வரல, இவங்க மைக்கு கடிக்க வந்துருக்கானுங்க. மைக் இருந்தாதானே நீ பேசுவ, இப்ப எப்படி நீ பேசுற நான் பாக்குறேன் அப்படின்னு அவ்வளவு குண்டி பயம் உங்களுக்கு. கேவலமாவே இல்ல நினைச்சு, அதாவது ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இத பாருங்க, நீங்க என்டிகே ஆயிரு, நீ ஏடிஎம்கே ஆயிரு, நீ பிஜேபி ஆயிரு, நீ எது வேணாலும் இருடா. நான் எதை பத்தி சொல்றேன், நீ டிவி கேக்கு தான் ஓட்டு போன நான் சொல்லலாம். ஆனா சத்தியமா இவனுக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்கடா. வெறிநாயவே விடாத இவனுங்க மக்களை விடுவானுங்க நினைக்கிறா, கண்டிப்பா விட மாட்டானுங்க. அட்டா அங்க பாருங்க ஒருத்தன் ஓடுறான் பாருங்க, நாயை கடித்து ஓடுறான் பாருங்க. ஐயோ, அந்த நாயை யாரும் துரத்தி விடுங்கடா.